வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப தித்திப்பான கருப்பட்டி மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு நமக்கு பச்சரிசி மாவும் உளுந்து மாவும் தேவை. அரிசியை நல்லா அலசி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை எடுத்துக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 10 கப் அளவு நீங்கள் அரிசி மாவு எடுக்கும்போது 1 கப் அளவு உளுந்து மாவு எடுக்கணும். நமக்கு அந்த அளவு தேவையில்லை. ஸோ அதனால் நான் ஸ்பூனில் அளந்துக்கிறேன். ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு. இது கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சமாக செய்வோம் இல்லையா, அதனால் இப்போ 10 ஸ்பூன் அரிசி மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இது வெள்ளை உளுந்து. இதை மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா அரைச்சி அதை சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா போதும். நம்ம நார்மலாக சமையலில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கடல் உப்பு, அந்த உப்பு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு வேணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி கலந்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துடுங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதை நம்ம புளிக்க வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம கருப்பட்டி மிட்டாய் செஞ்சிடலாம். இப்போ கருப்பட்டியை நான் உடைச்சி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இந்த மாவு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டிட்டு அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சிறு கம்பிப்பாக தான் வேணும் நமக்கு இந்த கருப்பட்டி பாகு. இப்போது இந்த மாவு நம்ம பிழிஞ்சிக்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி மில்க் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் பால் பாக்கெட் கவரோ அல்லது எண்ணெய் பாக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கவரையோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டும் நம்ம கெச்சப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாட்டிலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாவை ஃபில் பண்ணிடலாம். கடையிலலாம் பார்த்திங்கன்னா சொம்பு மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, அடியில் ஓட்டை போட்டு. அதுக்குன்னே ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க. நம்ம எப்போவாவது செய்வோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பைப்பிங் பேக் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கரைஞ்சதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டு திரும்பவும் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இது கூட இஞ்சி பேஸ்ட்டு கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல, வெறும் இஞ்சி மட்டும், அதை மட்டும் இடித்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சுக்கு பவுடர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு செரிமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இஞ்சி சேர்க்கறது. ஒரு சிறு கம்பி பதம் வர வரைக்கும் இது கொதிக்கட்டும். சின்ன பர்னரில் இதை போட்டுருங்க. போட்டுட்டு இது லேசான ஒரு சூடுலேயே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம பிழிஞ்சு அந்த எண்ணெயிலேருந்து சூடாக எடுத்து நம்ம அதை போடும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த பாக்கெட் ஒரு கார்னரில் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு பிழியறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி. ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக பிழிஞ்சு விடலாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்ப அழகாக வந்துடும். நல்லா நீளமாக அழகாக செய்ய முடியும் நம்மளால். மேலே 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 அதே மாதிரி புழிஞ்சு விட்டுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வந்துடும் அது நமக்கு. இப்போ இதை நீங்கள் கரண்டி வச்சு லேசாக அழுத்தி பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இல்லாமல் லேசாக ஹார்டாக அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நம்ம வேக வைக்கணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி வர வரைக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த மாதிரி வேக வைங்க. நீங்கள் கரண்டியால் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் அது சாஃப்டாக இருக்குன்னு. சாஃப்டாகிறது அந்த ஸ்டேஜ் மாறின உடனே நம்ம அதை அப்படியே எடுத்து இந்த கருப்பட்டி பாகில் போட்டுடலாம். போடும்போது கருப்பட்டி பாகு சூடாக இருக்கணும். இது உள்ளார்க்க போட்டு ஒரு கரண்டி வச்சு லேசாக அப்படியே அழுத்தி விடுங்க. அப்போ அந்த பாகு எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணிடும். ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே அந்த பாகிலே வச்சுருந்து எடுத்துட்டா போதும். எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இது இந்த பாகு ஃபுல்லாக இது அப்சர்வ் பண்ணிடும். மிச்சம் இருக்க எல்லா மாவையுமே நம்ம இதே மாதிரியே பிழிஞ்சு இதில் பாகில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னொரு தடவை இதை பிழிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை சூடாக வச்சுக்கிட்டு அது மேலே பிழிங்க. இதில் நம்ம இப்படி நீளமாக தான் பிழியணும்னு இல்லை. நமக்கு அந்த ஜிலேபி மாதிரி, ஜாங்கிரி மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கூட நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஜிலேபி மாதிரி கூட நம்ம இதை பிழிஞ்சிக்கலாம்.
உங்களுக்கு வந்து அந்த கடாய் வந்து நல்லா பெருசாக ரவுண்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை சுற்றி அதை பிழிஞ்சு விடுறதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பாகு வந்து சூடாக இருக்கணும். அந்த கருப்பட்டி மிட்டாய் வந்து இந்த பாகெல்லாம் அப்சர்வ் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாகுலேருந்து வெளியே எடுத்து வச்சு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியும். சூப்பரான கருப்பட்டி மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.